பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எலியா தமிழ் கிறிஸ்துவ யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு தடைகளை தகர்ப்பவர். நம்ம அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளை தகர்த்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தடைகள் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் திருமணமாகாத தடைகள், வேலை இல்லாத தடைகள், கடன் பிரச்சனை தடைகள், குடும்பங்களில் பலவித தடைகள் இன்றைக்கு பிள்ளைகள் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி உலக மனிதர்கள் பல பரிகாரங்களை செய்து பல கோயில் குலங்களுக்கு போய் அந்த தடைகளை எப்படி உடைக்கலாம் என்று அந்த பரிகாரங்களை செய்கிறார்கள். ஆனால் தடைகள் விலகினதாக இல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அதை உடைக்க அவரால் முடியும். ஆமேன். வேதாகமம் சத்திய வேதாகமம் சொல்கிறது. மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்களை முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்கிற, அதில் ஒரு முக்கியமான நாமம் தடைகளை தகர்க்கிறவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்ல வரும், தடைகளை தகர்க்கிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அந்த தடையை தகர்க்க போகிறார். வேதாகமத்தில் பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் 400 வருஷங்கள் அடிமையாக இருந்தாங்க. அந்த 400 வருஷம் அடிமையாக இருக்கும்பொழுது அவர்கள் பார்த்தீங்கன்னா தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுறாங்க, ஆண்டவரே, நாங்கள் இப்படி அடிமையாக இந்த எகிப்து தேசத்தில் அந்நிய தேசத்தில் நாங்கள் இருக்கிறோமே, எங்களை விடுவிக்க ஒரு இரட்சகரை அனுப்பும் ஆண்டவரே என்று அழுது முறையிடுறாங்க. ஆண்டவர் அவர்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டார் என்று யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது. பார்த்தீங்கன்னா கர்த்தர் மோசேயை அனுப்புகிறார். மோசே போய் எகிப்தில் 10 வாதைகளினால் கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்பது அந்த பார்வோன் ராஜாவுக்கு காண்பித்து, பார்வோன் ராஜா பார்த்தா அனுப்பிவிடுறான். ஐயோ, இந்த ஜனங்களால் இனி நமக்கு தான் வேதனை என்று அவர்கள் விடுதலையாக்கி அனுப்புகிறான். பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷமாக எகிப்தை விட்டு பெருமூச்சு சந்தோஷத்தோடு வெளியே கடந்து வராங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அந்த கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேவன் வைத்திருக்கிற அந்த பரம தேசத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க மோசேயின் தலைமையில். ஆனால் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தடைகள், பலவித தடைகள் குறுக்க வந்தது. அந்த கானானுக்குள் போகாதபடிக்கு பல தடைகள் வந்தது. ஆனால் அந்த தடைகள் எல்லாம் உடைத்து அவர்கள் கடந்து போய் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அந்த தடைகளை உடைப்பதற்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பல தடைகளில் முக்கியமான ஒரு 3 தடைகளை நாம் பார்க்க போகிறோம். அதில் முதல் பார்க்க போகிற தடை பார்த்தீங்கன்னா அவருக்கு முதல்ல செங்கடல் தடையாய் வந்தது. எகிப்திலிருந்து புறப்பட்டு அவங்க வந்த உடனே அங்கே பார்த்தீங்கன்னா சிவந்த சமுத்திரம், செங்கடல் அங்கே ஆர்ப்பரித்து நின்று கொண்டிருக்கிறது. அதை தாண்டி தான் அக்கறைக்கு அவங்க போக வேண்டும். பார்த்தீங்கன்னா சமுத்திரத்தில் அந்த செங்கடல் எப்படி கடப்போம் என்று நின்று கொண்டிருக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்களை விடுதலையாக்கின பார்வோன் ராஜா சேனையோடு அவங்களை மீண்டும் பிடிக்கும்படியாய் வந்து கொண்டிருக்கிறான். பின்னாடி பார்வோனின் சேனை, முன்னாடி செங்கடல். ஐயோ, இந்த தடையை எப்படி நாங்கள் விலக்கி போக போகிறோம் என்று ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கிறாங்க. மோசையை பார்த்து திட்டுறாங்க, எங்களை எகிப்தில் கல்லறை இல்லை என்ற எங்களை சாகடிக்கும்படி கொண்டு வந்தேன் பேசுனாங்க. ஆனால் மோசே ஒரு காரியத்தை செய்தார். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் போய் முறையிட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? இந்த ஜனங்களை நீங்கள் தானே அழைத்து வர வைத்தீங்க, இந்த செங்கடல் எப்படி கடக்க போகிறோம் என்று கேட்டபொழுது ஆண்டவர் சொன்னார், மோசே, உன் கையில் என்ன இருக்கிறது? கோல். அந்த கோலை எடுத்து சமுத்திரத்தை 2ஆக பிளந்துவிடு என்று சொன்னார். மோசே கோலை நீட்டினான். சமுத்திரம் 2ஆக பிரிந்து வழிவிட்டது. உலர்தரையாய் வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணினார். அந்த சமுத்திரம் வெட்டாந்தரையாய் இருந்தது. அதில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போய் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கறைக்கு போனோன்னு பார்வோன் சேனையும் உள்ளே வந்தது. கர்த்தர் அமைதியாக இருந்தார். பார்வோன் சேனை பின் உள்ளே வந்தவனே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு வெளியேறின உடனே பார்வோன் சேனை எல்லாம் அந்த சமுத்திரத்தில் அப்படியே அமிழ்ந்து போனார்கள். பாருங்க, இந்த முதல் தடையை அவங்க உடைப்பதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க கையில்
மோசையின் கையில் இருந்த கோல் தான் காரணமாக இருந்தது. பார்த்தீங்கன்னா அது எதை குறிக்கிறது என்றால் 2 கொரிந்தியர் 1:20 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் பல. தேவன் நம்மோடு பேசியிருப்பார், பல ஊழியரோடு பேசியிருப்பார், கர்த்தர் தனிப்பட்ட வாழ்க்கை நம்மோடு பேசியிருப்பார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனமாகிய வார்த்தையை கொண்டு எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் உடைப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு வழிவிட்டு விலகி போய்விடும். தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி பேசுங்க, தடையை உடைங்க. இன்றைக்கு எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில் விலகி போகிறதா இருக்கிறது. எரிகோவுக்கு வந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்க, எரிகோ சுவர் பிரம்மாண்டமாய் நின்று கொண்டு இருக்கிறது. அவ்வளோ பெரிய சுவரை எப்படி உடைக்க முடியும்? யாராலும் எவ்வளோ 1000 யானை வந்தாலும் உடைக்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், 7 நாளும் சுற்றி வாருங்க, 7வது நாள் ஆர்ப்பரிங்கன்னு சொன்ன உடனே இவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோசுவா தலைமையில் சுற்றி வந்தாங்க. கடைசியில் பார்த்தோம் என்றால் 7ஆம் நாள் சுற்றி கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள், துதித்தார்கள். பார்த்தீங்கன்னா அந்த மதில் இடிந்து விழுந்தது கீழே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட மதில் சுவரை தேவன் விழப்பண்ணினார், எரிகோவையும் பிடித்தார்கள். அப்போ நீங்கள் துதிங்க, நல்லா ஆண்டவரை பாட்டு பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது கண்ணீரின் பாதையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவரே நீதான் உடைக்க பெரியவர் என்று துதிக்கு பாத்திரரே நீதான், நான் கர்த்தரை நான் எக்காலத்தும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயிருக்கும். தாவீது சொன்னது போல நீங்கள் கர்த்தரை துதிங்க, அந்த மதில்கள்லாம் விழுவதை பார்ப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்கள் கணவர் வாழ்க்கையில், உங்கள் வீட்டின் காரியங்கள் எல்லாம் தடையும் விலகி கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே போல 3வது யோர்தான் நதி அங்கே பிரவாகித்து ஓடுகிறது. அதை எப்படி கடப்போம் என்று ஜனங்க தவித்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வீட்டில் 13 படித்து பாருங்க. அந்த ஆசாரியர் உடன்படிக்கை பெட்டி முதலாவது சுமந்து வந்து அந்த யோர்தானில் கால் வைத்த உடனே அந்த யோர்தான் நதி பிரவாகித்து ஓடின நதி 2ஆக பிளந்து வழிவிட்டது, குவியலாக போய் நின்று விட்டது. பாருங்க, அதையும் எப்படி ஜெயித்தாங்கன்னா தேவ பிரசன்னம், தேவ சமூகம். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தீங்களா, கர்த்தரை தேடுவர்களா, உண்மையாக தேடுவர்களாக இருந்தாங்களா, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவ சமூகம் உங்களை நிரப்பும் பொழுது எப்பேற்பட்ட தடையும் அந்த அபிஷேகத்தினால நீங்கள் உடைக்க முடியும். நிச்சயமாக சொல்கிறேங்க, இயேசுக்கிட்ட நீங்கள் ₹1 கூட பரிகாரம் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஜெபம் பண்ணால் போதும், துதித்தால் போதும், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தால் போதும், எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அது உடைந்து போகும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். அதனால் இன்றைக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன், எல்லா தடைகளையும் உடைக்கிறவர் இயேசு. நீங்கள் இன்றைக்கு அவரை துதிங்க, ஜெபம் பண்ணுங்க, அவர் வார்த்தையை சொல்லி அறிக்கையிட்டு பேசுங்க. எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் விலகி உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம் எல்லாம் ஆசீர்வாதமாய் அமையும். நிச்சயமாக எந்த நாவுகள் உங்களை கேவலமாய் பேசினார்களோ அதே நாவுக்கு முன்பாக இயேசு உங்களை மேன்மையாக வைப்பார், உங்கள் தடைகளை உடைப்பார் இயேசு. ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கைக்கு எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, எல்லாம் ஆகும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை யாரெல்லாம் கண்ணீரோடு இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எல்லா தடைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கிறோம் ஆண்டவர். எல்லா தடைகள் விலகி போகட்டும், ஜெயம் பெற்றுக்கொள்வார்களாக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.